மோட்டிவேஷ்னலாலாம் பேச்சு வருதுப்பா. ஏன்னா ஹாய் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நான் இங்கே என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்தேன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு மூவி போயிருந்தேன். 12:35 ஷோ. தனியாக தான் போனேன். ஆக்சுவலாக சூர்யாவோட மூவிக்கு தான் போயிருந்தேன். நான் மார்னிங் 12:30 ஷோ வந்து புக் பண்ணிட்டேன். டிக்கெட்டே கிடைக்கல, ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. சிங்கிள் டிக்கெட் மட்டும்தான் இருந்தது. சிங்கிள் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சிங்கிளாக போய் படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னும் போது, கான்ஃபிடென்ஸாக இருங்க. ஸோ உங்களை 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுனால உங்களோட கான்ஃபிடென்ஸ் குறையக்கூடாது. 4 பேர் பார்த்தாலும் எனக்கு என்ன, நான் கான்ஃபிடென்ஸாக நடக்கிறேன், கான்ஃபிடென்ஸாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எது தெரியுமா கான்ஃபிடென்ஸ்? ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நீங்கள் மட்டும் சோலோவாக போய் நின்னீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்கல்ல, அதுதான் கான்ஃபிடென்ஸ். ஒரு ஹோட்டலில் ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தனியாக போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி மூவியில் அவ்வளோ பேர் இருந்தாலும், வெளியவும் அவ்வளோ பேர் இருந்தாலும், நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு கெத்தாக படம் பார்த்துட்டு வருவீங்கல்ல, அது கான்ஃபிடென்ஸ். டீ கடையில் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் மட்டும் சோலோவாக போயிட்டு அண்ணா ஒரு டீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கான்ஃபிடென்ஸ். ஸோ தனியாக போகிறது அப்படின்றது நம்ம தனியாகவே இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது உங்களோட ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் வந்து அது உங்களை ரொம்ப தைரியமாக்கும். மோட்டிவேஷ்னலாலாம் ஸ்பீச் வருதுப்பா. என்னன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ, என்கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அக்கா மோட்டிவேஷ்னலாக பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களாலேயும் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய ஏஜ்லாம் இல்லை, சின்ன ஏஜ் தான். நிறைய டைம் நான் நைட்லேயும் படத்துக்கு போயிட்டு தனியாக வந்திருக்கேன். ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். அண்ட் இப்போயும் நான் தனியாக போயிட்டு தான் வந்தேன். போகும்போது என் தம்பி ட்ராப் பண்ணான், வரும்போது நான் நடந்தே வந்துட்டேன். ஏன்னா எதுக்கு இங்கே தானே இருக்க, கால் பண்ணி ஏன் கூப்பிடணும், சரி நம்மளே நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காகவே அப்படியே நடந்துகிட்டே வந்து அப்படியே பராக் பார்த்துட்டே வந்துட்டேன்.